டிசைட் பண்ணுறது. எப்படி நம்மளுக்கு அம்மா அப்பா வந்து காட் டிசைட் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தானே மேரேஜும். இப்போ ஆப்ரஹாம் வந்து ஈசாக்குக்கு பெண் பார்க்க வந்து எலியேசர் அனுப்புகிறாரு. ஸோ எலியேசர் வந்து ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோலி ஸ்பிரிட் தான் இதில் வந்து என்கேஜ் ஆகுறாங்க. ஸோ தேவன், பிதாவாகிய தேவன் டிசைட் பண்ணுறதா ஹோலி ஸ்பிரிட் மூலமாக அவர் வந்து செயல்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு மாம்சீகமாக முடிவு பண்ணிடக்கூடாது. அப்படின்னா எந்த இடத்துலையும் அவசரம் வேணாம், பொறுமையாக இருக்கலாம், தப்பில்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், எமோஷனலாக முடிவெடுத்துறாதீங்க. இப்போ வந்து ஒரு 4-5 அலையன்ஸ் வருது அப்படின்றப்ப வந்து நீங்கள் 2-3 அலையன்ஸ் வந்து அப்படி பொறுமையாக பார்த்து உங்களுக்கு பிடிக்குதா, உங்களுக்கு வந்து உள்ள ஆவியானவர் பேசுகிறாரா, வார்த்தை கொடுத்துருக்காரா, ஸோ இதெல்லாம் யோசித்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கா எல்லாம் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வீட்டிலேருந்து ஐயோ டைம் ஆகுது, எவ்வளோ நாள் ஆகுறதுன்னு சொல்லி அவசரப்படுத்துகிறாங்களோ, இல்லை உங்களுக்கே வந்து ஐயோ டைம் ஆகிக்கிட்டே போகுதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சுனாலோ, எமோஷ்னலாக மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் வந்து என்னை வந்து குவெஸ்டின் பண்ணுறாங்க, எனக்குள்ளேயே டைம் ஆயிருமோன்னு பயம் வருது. இந்த பயம், ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ், பயம், கோபம், எரிச்சல், மற்றவங்க சொல்கிறாங்க, அந்த அவசரப்படுத்துறது, நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் டெசிஷன் எடுக்க வேண்டாம். ஏன்னா அப்போ வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக ஆவியானவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. அந்த டைமில் நம்ம மாம்சீகமாக தான் நம்ம முடிவெடுப்போம். எடுத்துகிட்டு அடுத்து ரெக்ரெட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனால் ரொம்ப பொறுமையாக இந்த விஷயத்தில் எமோஷன்ஸுக்கு மட்டும் இடம் கொடுக்காதபடிக்கு நம்மளை நம்மளே பொறுமையாக பாதுகாத்துக்கணும். ஸோ ஃபைனல்